நம்ம இன்றைக்கி ஆட்டோட மூளை செய்கிறோம். இது பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு. ஆட்டோட மூளை 2 மூளை இது. இதை அழகாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இதில் ரத்த நாளங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஹோம்மேட் கரம் மசாலா. இது நானே செஞ்சுருது. அது எப்படி செய்கிறதுன்னு நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் போட்டு விட்றேன். அடுப்பில் கடாய் வச்சு வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் 2த்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம அந்த மூளை வாஷ் பண்ணும்போது நல்லா கவனமாக பார்த்து வாஷ் பண்ணணும். அதை நல்லா அந்த ரத்த நாளங்கள்லாம் அதில் இருக்கும். அது மேலே தோல் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் அழகாக எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி உடஞ்சி உதிரி உதிரியாக ஆகிடும். அது பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கின அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி மசியாக வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் மசாலா தூள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். மசாலா தூளும் வதங்கின பிறகு அதை நல்லா தண்ணியில் இந்த மூளை தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொத்தி விட்டு மசிய அந்த மசாலா அது உள்ளார போகிற அளவுக்கு கொத்தி விட்டு நம்ம பெரட்டுவோம். அப்போ தான் அதில் அந்த உப்பு காரம்லாம் ஏறும். அதுவும் நல்லா புது மூளையாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது, நல்லா இருக்கும், அப்படியே இருக்கும். கொஞ்சம் கடையில் பழைய மூளை கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. அது அப்படியே டக்குன்னு உதிரி உதிரியாக ஆகிடும். இது பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசாலா அது உள்ளே நல்லா ஏறணுன்றதுக்காக நம்ம சுமார் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா பிரண்டு வர்றதுக்காக அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அதிகமாக போடக்கூடாது, சும்மா 2 ஸ்பூன் மட்டும் தெளித்து விடணும். அது கொஞ்சம் நல்லா பிரண்டு வரும். அப்போ மசாலாவோட நல்லா பிரண்டு வரும். அப்போ தான் நம்ம இந்த ஸ்டேஜில் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியிலே அது நல்லா வதங்கி வெந்துடும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்க விடுவோம் மூடி போட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் எவ்வளோ அழகாக நுர கட்டி எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணுவோம். புதினா மல்லி மேலே தூவி விட்டு ஒரு கிளறி நம்ம இறக்கிக்கலாம். இந்த பதத்துக்கு தான் இது ரெடியாக இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.